நந்தினி, என்னம்மா? குழந்தை காணும் நந்தினி. என்ன சொல்ற? குழந்தை காணுமா? ஆமா, குழந்தை காணும். கடவுளே, என்னடி சொல்ற? ஆமாம்மா, காய்கறி வாங்கிட்டு போய் பார்த்தா குழந்தை காணுமா. ஒருவேளை ரேவதி வந்திருப்பா. அவ குழந்தை தூக்கிட்டு மேல போயிருப்பாக்கா. ரேவதி இன்னும் வீட்டுக்கே வரல. வேற யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? யாருமே வரல. என்னடி சொல்ற? யாருமே வீட்டுக்கு வராம குழந்தை எப்படி போகும்? ஒருவேளை திருடங்கிற வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, எல்லாம் சொல்லாதம்மா, எனக்கு பயமா இருக்கு. அக்கா, நீ அழாதக்கா. இன்னொரு வாட்டி வீட்ல போய் தேடி பார்க்கலாம். வா வா வா. அம்மா அம்மா அம்மா, எங்கதம்மா என் குழந்தை இப்படி காணாம போச்சு? பால் எல்லாம் கொடுத்து இங்கதாம்மா படுக்க வச்சுட்டு போனேன். அந்த காய்கறி பொம்பளை மட்டும் வரலன்னு என் குழந்தை தவற விட்டுருக்க மாட்டேம்மா. என் குழந்தை இதுலதாம்மா படுக்க வச்சேன். கண்டிப்பா குழந்தை கிடைச்சிருக்கா. அழாதம்மா, தைரியமா இருமா. இங்கதான் எங்கயாவது இருக்கணும். நான் தேடி பார்த்துட்டேம்மா. தைரியமா இருமா. இங்கதான் எங்கயாவது இருக்கும். இருமா இருமா. என் குழந்தை, ஐயோ என் குழந்தை. அம்மா பாருங்கம்மா, என் குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலம்மா. ஐயோ, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? கடவுளே. நந்தினி, அம்மா, என் குழந்தைங்களுக்காக தானே என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த குழந்தைய காணுமே. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? ஆமா, நான் என்னவா பண்ணுவேன்? என் குழந்தை இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சும்மா கத்திட்டு இருக்காத, காது கிளியுது இல்ல. பரவாயில்லையே, நான் சொன்ன மாதிரி நடிச்சிட்டியே, சூப்பர் தான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பேசுற துட்ட கொடு. ஏப்பா, பெத்த புள்ளைய பொண்டாடிக்கு தெரியாம தூக்கிட்டு வரியே, என்ன விஷயம்? என்ன விஷயமா இருந்தா உனக்கு என்ன? பேசின காசை கொடுத்துட்டேன்ல. நான் எதுக்கு கேக்குறேன்னா, பொம்பளை பிள்ளைனாலே உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இந்த குழந்தைய திருடி எங்கேயாவது விற்க போறியான்னு தான் கேட்டேன். அப்படி விக்கிறதா இருந்தா சொல்லு, எனக்கு நிறைய பார்ட்டிய தெரியும். அவங்க கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓ, நீ காய்கறி மட்டும் தான் விற்பன்னு நினைச்சா இந்த வேலையும் பாப்பியா? வளையல் தான். நான் காய்கறி விக்கிறதே எந்தெந்த வீட்டுல குழந்தை இருக்கு, எந்த வீடெல்லாம் பூட்டி இருக்குன்னு வேவு பாக்குறதா என் வேலை. சொல்லு, குழந்தைக்கு ஆள் கூட்டிட்டு வரட்டுமா? இத பாரு, நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தது விக்கிறதுக்காக இல்ல. ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். தேவைப்பட்டா நானே உன்னை கூப்பிடுறேன், நீ கிளம்பு. சரி. இவன் நம்மளோட பெரிய கில்லாடியா இருப்பா போல இருக்கு. அம்மா, எனக்கு குழந்தை வேணும்மா. எனக்கு குழந்தை வேணும். நந்தினி, எனக்கு என் குழந்தை வேணும். நந்தினி, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. தைரியமா இரு, குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அப்பா வந்து உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தைரியமா இருக்கு. மாலதி, மாலதி, என்னம்மா, என்னாச்சுமா? அப்பா, என் குழந்தைய காணும்பா. குழந்தை காணும்பா. என்ன வழி இது? இந்த வீட்டுல 3 பொம்பளைங்க இருந்துகிட்டு குழந்தைய காணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது இல்லங்க, நந்தினிக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நானும் நந்தினியும் கோயிலுக்கு போயிருந்தோங்க. திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய காணோம்னு சொல்றாங்க. சரிம்மா, போகும்போது மாலதியும் கூட கூட்டு போயிருக்க வேண்டியதானே? அவளை தனியா இங்க விட்டு போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனையா? ஐயோ அப்பா, இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல குழந்தைய கண்டுபிடிக்கணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் இருமா போய் போலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ மாலதியை பார்த்துட்டு அவ பக்கத்துலயே இரு. அவளை தனியா விட்டு எங்கேயும் போகாத, புரியுதா? நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துறோம். நீ வாமா போலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. வா வாமா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, வாமா. இருங்கப்பா. யாருமா போன்ல? ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஹலோ, நந்தினியா? ஆமா, நீங்க யாரு? என்ன நந்தினி, குரலை வச்சு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ள சுந்தர் பேசுறேன். நேத்து உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியம்மா, உனக்கு அறிவு வரல? உனக்கு கொஞ்சம் கூட
ஒரு மான விஷயம் இல்ல. நாங்களே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கோம். முதல்ல போன வை. ஏய் இரு 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 போனை கட் பண்ணிடாத. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏய் இரு 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 அவசரப்படாத, நிறைய இருக்கு. ஆமா, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தாலே, அவ 2 பொண்ணுங்களை பெத்து போட்டாலே, அதுல ஒருத்தி அழுதா தானே இன்னொருத்தி அழுவா? ஆமா, இப்ப என்ன ஒரு அழுக சத்தம் மட்டும் தான் கேக்குது, இன்னொன்னு காணோம்? காணாம போன அந்த அழுகு சத்தம் இங்க இருக்கு, நீ கேக்குறியா? என்னப்பா? என்ன கேட்டுச்சா? நீங்க காணான்னு தேடிட்டு இருந்த குழந்தை இப்ப என்கிட்ட தான் இருக்கு. ஏன் இப்படி திருட்டுத்தனமா குழந்தை எடுத்துட்டு போற? முதல்ல குழந்தையை கொண்டு வந்து இங்க கொடு. என்னுடைய டீலுக்கு நீ சம்மதிச்சேனா உன் அக்காவோட குழந்தை உனக்கு பத்திரமா கிடைக்கும். இத பாரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல குழந்தை இங்க இருக்கணும். அப்படியெல்லாம் தர முடியாதுமா, முதல்ல நம்ம பேசுவோம். ஐயோ, அது பச்சை குழந்தை, அம்மாவை பிரிச்சாதால இருக்க முடியாது. முதல்ல நீ குழந்தை எடுத்துட்டு வந்து இங்க கொடு. இல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானே அங்க வரேன். முதல்ல போன்ல பேச்சுவார்த்தை, அதுல உடன்பாடு ஏற்பட்டா மட்டும்தான் நான் அங்க வர்றதா இல்ல நீ இங்க வர்றதான்னு முடிவு பண்ணணும். சீ, பெத்த குழந்தையை கடத்துறது மட்டும் இல்லாம பிளாக்மெயில் வர பண்றியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ கோபப்படக்கூடாது நந்தினி, அது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல, இந்த குழந்தைக்கும் நல்லதில்ல. இப்ப நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தைக்கு எந்த சேதாரமும் இல்லாம அப்படியே பூ மாதிரி பத்திரமா வீடு வந்து சேரும். இல்லன்னா இத பாரு, ஏன் இப்படி புரியாம பேசுற? எனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணத்துக்கான நாள் குறிச்சு அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ற? இதெல்லாம் நியாயமே இல்ல. நியாய அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சது நான் நினைச்சது நடக்கணும். நான் உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே குழந்தை உன் கையில வந்துரும். போதுமா? இதுக்கு மேல நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கல்யாணம் பண்ணிக்க சம்மதங்கிற வார்த்தையை தவிர. தயவு செஞ்சு நான் சொல்றத கொடு. இங்க பாரு, முதல்ல குழந்தையை கொடு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். பாடி வா. என்ன வெட்டுறதுக்கு அருவாமனையை தூக்கிட்டு வந்தல்ல, நீ காலம் பூரா கண்ணீர் விட்டு கதறணும்டி. அதுக்காக தான் நான் குழந்தையை தூக்கிட்டு வந்தேன். ஐயோ, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், குழந்தை எதுவும் செஞ்சிடாதீங்க. என்கிட்ட கெஞ்சி வேண்டாம், நந்தினி கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கின்னு கெஞ்சி, உங்க அப்பா கிட்ட அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கெஞ்சி. என்கிட்ட கத்தி கதறி கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஐயோ, என் மேல என்ன கோவம் இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க, குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய், மரியாதை இப்ப குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறியா இல்லையா? இல்லன்னா நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். ஓ, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு கூட தயாரா இருக்கேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, குழந்தை உனக்கு பத்திரமா கிடைக்குமா? இத பாரு, சும்மா உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சுன்னா குழந்தை உனக்கு உயிரோட கிடைக்கும். போலீஸுக்கு போன எதுவுமே கிடைக்காது. நீயே முடிவு பண்ணிக்க. அப்புறமா நான் உனக்கு போன் பண்றேன். என்னம்மா, என்ன சொல்றான் அந்த ராஸ்கல்? நான் தால கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் குழந்தைய கொண்டு வந்து கொடுப்பானு.
அப்பா 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 எனக்கு குழந்தை வேணும்ப்பா, எனக்கு குழந்தை வேணும். என் குழந்தை வேணும்ப்பா. எனக்கு குழந்தை வேணும்ப்பா. ஐயோ, எனக்கு குழந்தை வேணும். என்னால சத்தியமா நம்பவே முடியல. அவ்வளவு நல்ல மாதிரி வந்து பேசினா என் வீட்டுல. அது வெறும் வேஷம், இதுதான் நிஜம். My God. இப்படிமா இருப்பாங்க? அவன் அப்படிப்பட்டவனை தெரிஞ்சதுனாலதான் உங்க வீட்டுக்கு வந்தான்னு சொன்னப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அது சரி, இந்த கல்யாணத்தை நடத்த நாம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல எதுக்கு இந்த ஆள் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு? யார் மேல அவருக்கு கோவம்? யார பழிவாங்க ட்ரை பண்றாரு? யாருன்னு சொல்றது? சரி, உன்னை எதுக்கு டார்ச்சர் பண்றாரு? அவரோட நோக்கமே என் மேலதான். ஆ, முதல்ல அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியால இருந்தாரு. நினைச்சேன். ஆனா அதுல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். எங்க அக்கா மாட்டிக்கிட்டேன். அவன் தப்பானவன் அப்பவே தோணலையா உங்களுக்குலாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அப்ப கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? நிறுத்தலான்னு தான் நான் முயற்சி பண்ணேன். ஆனா அது நடக்கல. நிறுத்திருக்கணும் நந்தினி. தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப அதை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? போலீஸுக்கு போறதுதான் கரெக்டா இருக்கும். ஏன் விஷயம் இவ்வளவு சீரியஸா இருக்கு? போலீஸ்க்கு போறதுக்கு யோசிக்கிற? இல்ல விஸ்வா, அது ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். என் அக்கா குழந்தையோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். தப்பு நந்தினி. ஆல்ரெடி டூ லேட். இதுக்கு மேல டிலே பண்ணா ரொம்ப தப்பாயிடும். ஐயோ, நம்ம போலீஸ்க்கு போனோம்னு தெரிஞ்சா அந்த ஆள் குழந்தை ஏதாவது பண்ணிடுவான். கிழிப்பான். பெத்த குழந்தைகளை எவனாவது கொல்லுவானா? உன்னை பிளாக்மெயில் பண்றதுக்கு டிராமா பண்றான் அந்த ஆளு. ஐயோ, அந்த ஆளோட சுயரூபம் உங்களுக்கு தெரியாது. இது வெறும் பிளாக்மெயில் இல்ல. அந்த ஆளுக்கு பொம்பளை குழந்தைங்கனாலே பிடிக்காது. என் அக்காக்கு பிறந்த 2 குழந்தைங்களும் பொம்பளை குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை எப்ப பார்த்தாலும் சனியா தரித்திரம் பேரணி திட்டிக்கிட்டே இருப்பான். குழந்தைங்க வேணா வீட்லயே விட்டுட்டு வந்துற, அப்பதான் உன்னை சேர்த்து பண்ண அக்கா கிட்ட சொன்னான். பணத்துக்காக குழந்தைகளை விற்க பார்த்தவன் இப்ப கடத்திட்டு போயிருக்கான். அவன் நினைச்சது நடக்கலனா என்ன வேணாலும் செய்வான். அவன் போன் பண்ணப்ப நான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னதுக்கு நீ போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினான். மனுஷன் அவன். என் அக்கா ரொம்ப பாவம் விஸ்வா. அவளோட முதல் புருஷன் எதிர்பாராத விதமா இறந்துட்டாரு. 2ஆவதா வந்தவன் இப்படிப்பட்டவனா இருக்கான். அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த குழந்தைங்க மட்டும்தான். இப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. சரி, எனக்கு இதெல்லாம் புரியுது. இப்ப என்ன பண்ணலாங்கிற? அந்த குழந்தைய அவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். எப்படி? அவன குழந்தைய கடத்தி வச்சுட்டு காசு பணமா கேக்குறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல கேக்குறான். நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். What? பைத்தியமா நீ? அவன் தான் முட்டாள்தனமா ஏதோ பண்றானா? என்னாச்சு உனக்கு? என்ன பேசுற நீ? எனக்கு வேற வழி தெரியல விஸ்வா, வழி தெரியல. அதுக்காக? நான் அந்த குழந்தைய பலி கொடுக்க விரும்பல. அதுக்காக உன்னை பலி கொடுக்க போறியா? நான் யாருக்காவது உபயோகமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது பாரு, உணர்ச்சி வசப்பட்டு யோசிச்சு கண்டபடி தப்பு தப்பா முடிவெடுக்க போற. இல்ல விஸ்வா, இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியோட காலம் முழுக்க வாழறதை விட அந்த ஆளுக்கு பலியாகி அந்த குழந்தைய நான் காப்பாத்த போறேன். ஓ, அப்ப நான் சாரி விஸ்வா, என்ன மறந்துருங்க. எந்த விதத்திலையும் நான் உங்களுக்கு ஏத்த பொண்ணு இல்ல. வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் ப்ளீஸ், நீ எனக்கு ஏத்தவளா இல்லையாங்கறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ சர்டிபிகேட் கொடுக்காத. இது நீங்க என் மேல இருக்கிற அன்புனால பேசுறீங்க. கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நான் உங்களை எவ்வளவு இழுத்தடிச்சிருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன். நந்தினி ப்ளீஸ், அதெல்லாம் அப்ப நீ தெரியாம பண்ண தப்பு. இப்ப நீ தெரிஞ்சே தப்பு பண்ண பாக்குற. தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியலையே. நந்தினி, what are you talking? இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், எத்தனை பேரை பகைச்சுக்கிட்டு இருக்கோம்.
அது எல்லாமே இப்ப தப்பாயிடாதா? குழந்தையை காப்பாத்த முடிஞ்சும் காப்பாத்தாம போனா அது இதை விட பெரிய தப்பாயிடும். அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அயோக்கியத்தனம், அதுக்கு பயந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். நந்தினி, தயவு செஞ்சு யோசிச்சு பாரு ப்ளீஸ். எனக்கே தெரியும் இது முட்டாள்தனம்னு. ஆனா நான் அதை பண்ணலனா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு நினைக்கிற நியாயம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக என்ன ஒதுக்கணும்னு பாக்குறியே, அது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க விஸ்வா, நான் உங்களுக்கு மட்டும் அநியாயம் பண்ணல, எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேரக்கூடாதுங்கிறது தான் விதியோட எண்ணம் போல. விதி மை ஃபுட். நீ செய்யற தப்புக்கு விதியை இழுக்காத. என்ன மன்னிச்சிடுங்க விஸ்வா, உங்களோட வலி வேதனை எனக்கு புரியுது. நீங்க எதிர்காலத்துல சந்திக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் இந்த தப்ப பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். புரியுது நந்தினி. அதனால நாம பிரிஞ்சிருப்போம் விஸ்வா. இவ்வளவு நாள் நம்ம பழகின நினைவுகளோட இனிமே மீதி இருக்கிற காலத்தையும் நான் கழிக்க போறேன். ஆல்ரைட் நந்தினி, ஐம் so sorry. நான் உன்னை தடுக்க விரும்பல. குழந்தைக்காக நீ இந்த தியாகத்தை பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்க. ஃபைன், உனக்காக நானும் தியாகம் பண்றேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நீ சொன்னதான் கரெக்ட். ஆமா நந்தினி, எனக்கும் என்னமோ நீ சொல்ற மாதிரி நம்ம சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கலாம் தான் தோணுது. அதனாலதான் ஒரு ஒருத்தரையும் சேர்ற மாதிரி வந்து அது என்ன சொன்னா விதி. தட்ஸ் ஓகே. நான் புரிஞ்சுக்கிறேன். என் மனசு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். ராத்திரி நேரமா இருக்கு, நான் டிராப் பண்ணவா? வேண்டாம். மாலதி, இப்படி அழுதுகிட்டே சாப்பிடாம இருந்தா என்னம்மா பிரயோஜனம்? உள்ள பெத்த உடம்பு என்னத்துக்கும் ஆகும்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தைக்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ கவலைப்படாத. என் குழந்தைய யார் தூக்கிட்டு போயிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேம்மா. தூக்கிட்டு போனவ அந்த குழந்தைய வெறுக்கிறவ, அதாம்மா எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நம்மள மிரட்டுறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்றான ஒழிய குழந்தைய அவன் ஒண்ணும் பண்ண மாட்டாமா. என்ன இருந்தாலும் பெத்தவன் அவன் தானே. அம்மா, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுமா. அவன் ஒண்ணு நினைச்சானா அதை சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். குடிகார வேற, இது போதாதா? என் குழந்தை பிறந்ததுல இருந்து அதை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். இப்ப என் குழந்தை அவன் கையிலேயே இருக்குமா, அதை கொலை பண்ண கூட தயங்கவே மாட்டான். அதை நினைச்சதாம எனக்கு பயமா இருக்கு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, குழந்தை எப்படியும் கிடைச்சிடும். எப்படிமா கிடைக்கும்? அந்த சதிகாரன் நந்தினியை கல்யாணம் பண்ணி வச்சாதான் குழந்தைய தருவேன்னு சொல்றான். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாமா? நடக்கும். ஆமாக்கா, உன் குழந்தைய நான் மீட்டு தரேன். நந்தினி, அது எப்படி முடியும்?
நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கை அழிச்சுக்கணும்னு பாக்குறியா? என் வாழ்க்கைக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. குழந்தைய காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நந்தினி என்ன வளர்ற? நான் வளரலப்பா, உண்மையத்தான் சொல்றேன். இதுக்கு பேர் தியாகம் இல்ல, முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா? அந்த ஆள் மூட்டை பூச்சியா இருந்தா நீங்க சொல்றது சரிதான்ப்பா. அந்த ஆள் மூட்டை பூச்சி இல்ல, கருணாகும். பழி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அதுக்காக உன்னை நீ பலி கொடுக்க போறியா? உன்னை இழந்தாதாமா இன்னும் நான் காப்பாத்த முடியும். நான் அவன் கூட வாழ்ந்து அவஸ்தைப்பட்டது பார்த்துமா நீ இப்படி பேசுற? இல்லக்கா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்ட? பெருசா முடிவு பண்ணிட்ட? எத்தனை முடிவு தான் நீ எடுப்ப? விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா எடுத்த முடிவு என்னாச்சு? நான் இத பத்தி விஸ்வா கிட்ட பேசிட்டேன். நாங்க 2 பேரும் பிரியறத முடிவு பண்ணிட்டோம்.